அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இதுக்கு முந்தைய பதிவில் 12 ராசி, அந்த 12 ராசிக்கான அதிபதி கிரகம், 12 லக்னம், அந்த லக்னத்திற்குண்டான அதிபதியான கிரகத்தை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். இப்போ ஜாதக கட்டத்துக்குள்ளே 12 ராசியை எப்படி அமர்த்துறது, அந்த 12 ராசிக்கான அதிபதியான கிரகத்தை எப்படி அமர்த்துறதுன்னு இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி 12 கட்டம் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் முடியணும். இந்த இடத்த தான் முதல் ராசியாக நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு இப்படியே முடிக்கணும். இப்போ 12 ராசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை அப்படியே அப்ளை பண்ணோம். மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, இப்படி 12 ராசிகளை அமர்த்திடணும். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய சொந்த வீடு இதுதான். மேச ராசிக்கான சொந்த வீடு இதுதான். ரிஷப ராசிக்கான சொந்த வீடு இதுதான். மிதுன ராசிக்கான சொந்த வீடு இதுதான். கடக ராசிக்கான சொந்த வீடு இதுதான். சிம்ம ராசிக்கான சொந்த வீடு இதுதான். கன்னி ராசிக்கான சொந்த வீடு இதுதான். துலாம் ராசிக்கான சொந்த வீடு இதுதான். விருச்சக ராசிக்கான சொந்த வீடு இதுதான். தனுசு ராசிக்கான சொந்த வீடு இதுதான். மகர ராசிக்கான சொந்த வீடு இதுதான். கும்ப ராசிக்கான சொந்த வீடு இதுதான். மீன ராசிக்கான சொந்த வீடு இதுதான். இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ராசிக்கான அதிபதியை முந்தைய பதிவில் நம்ம பார்த்துருப்போம், அதை அங்கே அப்ளை பண்ணணும். மேச ராசிக்கான அதிபதியான கிரகம் செவ்வாய், ரிஷப ராசிக்கான அதிபதியான கிரகம் சுக்கிரன், மிதுன ராசிக்கான அதிபதியான கிரகம் புதன், கடக ராசிக்கான அதிபதியான கிரகம் சந்திரன், சிம்ம ராசிக்கான அதிபதியான கிரகம் சூரியன், கன்னி ராசிக்கான அதிபதியான கிரகம் புதன், துலா ராசிக்கான அதிபதியான கிரகம் சுக்கிரன், விருச்சக ராசிக்கான அதிபதியான கிரகம் செவ்வாய், தனுசு ராசிக்கான அதிபதியான கிரகம் குரு, மகர ராசிக்கான அதிபதியான கிரகம் சனி, கும்ப ராசிக்கான அதிபதியான கிரகம் சனி, மீன ராசிக்கான அதிபதியான கிரகம் குரு. இப்படி 12 ராசிக்கும் அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு இப்படி தான் நம்ம அமைச்சுக்கணும். அந்தந்த ராசிக்கான கிரகத்தை அந்தந்த வீட்டில் இப்படி அமர்த்தி வச்சுக்கணும். இதை எப்படி ஈஸியாக நம்ம மனசில் பதிஞ்சுக்கிறது அப்படின்னா, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேசத்துலேருந்து மீன ராசி வைக்க நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சுருப்போம். அதை அப்படியே நம்ம கட்டமாக கொண்டு வந்துடுறோம் 12 கட்டம். இந்த கிரகங்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஒரு வீடு தான் எப்பயும், சந்திரன் கிரகத்துக்கு ஒரே ஒரு வீடு தான், புதன் கிரகத்துக்கு 2 வீடு, சுக்கிரன் கிரகத்துக்கும் 2 வீடு, செவ்வாய் கிரகத்துக்கு 2 வீடு, குரு கிரகத்துக்கு 2 வீடு, சனி கிரகத்துக்கு 2 வீடுங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம், இப்போ மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் செவ்வாய் கிரகம் தான் அதிபதி. அப்போ ஈஸியாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், மேலே ஃபஸ்ட்டு கட்டம், அதில் நேர் ஆப்போசிட் 8வது கட்டம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் ரெண்டுமே. அப்போ மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதியான கிரகம் செவ்வாய் தான். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியான கிரகம் சுக்கிரன் தான். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியான கிரகம் புதன் தான். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான கிரகம் குரு. கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கு அதிபதியான கிரகம் சனி. சிம்மத்துக்கு மட்டும்தான் சூரியன், கடகத்துக்கு மட்டும்தான் சந்திரன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.